உங்க கனவு எல்லாம் கனவாவே இருக்கு இல்லையா? அடுத்த 10 நிமிடத்தில் நான் சொல்லும் இந்த 7 ரகசியங்கள் தெரிஞ்சா இன்னும் 30 நாளில் உங்க கனவு நிஜமாக ஆரம்பிக்கும். இதுவே அந்த குவாண்டம் ஜம்பிங் டெக்னிக், நோபல் பரிசு வென்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ். இதை தவறவிட்டால் இன்னும் எத்தனை வருஷம் அதே இடத்தில் சுத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியாது. நான் நேரடியாக பாப் ப்ராக்டரிடம் கற்றுக்கொண்ட பாரடைம் ஷிஃப்ட் மெத்தட் எனக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்களுக்கு வேலை செஞ்சது. நெப்போலியன் ஹில்லின் திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் மறைக்கப்பட்ட உண்மை. இது சாதாரண மோட்டிவேஷன் வீடியோ இல்ல, உலகின் மிக வெற்றிகரமான மனிதர்கள் மட்டும் அறிந்த குவாண்டம் பிசிக்ஸ் பிளஸ் ஏன்ஷியன்ட் விஸ்டம் காம்பினேஷன். ஒரே ஒரு மாற்றம் உங்களுக்குள், அவ்வளவுதான். உங்க பேங்க் பேலன்ஸ், உறவுகள், ஹெல்த், கரியர் எல்லாமே தானாக மாறும். நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போற மாதிரி. முதல் ரகசியம் உங்க மைண்ட் செட்டை உடைக்கும். இரண்டாவது ரகசியம் உங்க எனர்ஜியை மாத்தும். ஏழாவது ரகசியம், அதுதான் அதிசயம் நடக்கும் மாஸ்டர் கீ. ஆரம்பிக்கலாமா? ரகசியம் 1, உங்க எண்ணம் தான் உங்க எதிரி. மாத்துங்க, மாறும். ஐன்ஸ்டீன் சொன்னார், எந்த பிரச்சனையையும் அதை உருவாக்கிய அதே மனநிலையில் இருந்து தீர்க்க முடியாது. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்க இப்போ இருக்கிற மைண்ட் செட்லயே இருந்தா இதே வாழ்க்கை தான் திரும்ப திரும்ப வரும். அதாவது பழைய சாஃப்ட்வேர்ல புது ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரி. இன்றைய காலத்தில் பாருங்கள், 95% மக்கள் தினமும் அதே நெகட்டிவ் தாட்ஸை யோசிக்கிறாங்க. எனக்கு முடியாது, நான் லாயக்கில்லை, என் தலைவிதி இப்படித்தான், இந்த லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் காலையில் எழுந்ததும் ப்ராப்ளம்ஸ் பத்தி யோசிக்கிறீங்களா? உதாரணமாக, என் நண்பர் ராஜா 5 இயர்ஸா சேம் சாலரி. தினமும் என் பாஸ் என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் மைண்ட் செட் மாத்தினார். 3 மாசத்துல ப்ரமோஷன். நினைவில் வையுங்கள், உங்க எண்ணங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தின் விதைகள். இன்று முதல் காலையில எழுந்ததும் முதல் 5 நிமிடம் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்த ரகசியம் உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். யூனிவர்ஸ் மிரர் தியரி. நீ என்ன கொடுக்கிறாயோ அதுவே திரும்பும். புத்தர் தமது சீடர்களிடம் எப்போதும் சொல்வது ஒன்று, உலகம் ஒரு கண்ணாடி, நீ சிரித்தால் அதுவும் சிரிக்கும். எளிமையாக சொன்னால், நீங்க நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே அனுப்பினா நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் உங்களை தேடி வரும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்தா அதிசயங்கள் நடக்கும். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? மக்கள் கோபம், பொறாமை, ஃபியரை தினமும் ரேடியேட் பண்றாங்க. அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. கடைசியா எப்போ நீங்க மனசார சிரிச்சீங்க? எனக்கு தெரிந்த ஒரு பிசினஸ் உமன் தினமும் காலையில 10 பேருக்கு குட் மார்னிங், ஹாவ் அ பிளஸ்ட் டே மெசேஜ் அனுப்புவாங்க. 6 மாசத்துல அவங்க பிசினஸ் 300% க்ரோ ஆச்சு. கோஇன்சிடென்ஸ் இல்ல, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உலகத்துக்கு என்ன கொடுக்கிறீர்களோ அதுவே பல மடங்காக திரும்பும். நாளை காலை முதல் வேலையா 3 பேருக்கு ஜெனுவின் காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. அவங்க சந்தோஷத்தை பாருங்க. இது மட்டும் போதாது, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 17 செகண்ட்ஸ் ரூல், கனவை நிஜமாக்கும் குவாண்டம் சீக்ரெட். ஏப்ரஹாம் ஹிக்ஸ் கண்டுபிடித்த அதிசய உண்மை. வெறும் 17 வினாடிகள் ஒரு எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணா அது பிசிக்கல் ரியாலிட்டியாக மாற ஆரம்பிக்கும். 68 செகண்ட்ஸ்ல பவர்ஃபுல் மொமெண்டம் உருவாகும். 90% மக்கள் செய்யும் தவறு என்னன்னா, 2 செகண்ட்ஸ் பாசிட்டிவ், அடுத்த செகண்ட் நெகட்டிவ். இந்த மாதிரி மிக்ஸ்டு சிக்னல்ஸ் அனுப்பினா யூனிவர்ஸுக்கு என்ன வேறும்னு புரியாது. உங்களால 17 செகண்ட்ஸ் ஒரே பாசிட்டிவ் தாட்ல இருக்க முடியுமா? நான் பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட் தினமும் 17 செகண்ட் தான் டாக்டர் ஆனதை விஷுவலைஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீட் கிளியர் பண்ணிட்டார். அவர் சொன்னார், அந்த 17 செகண்ட்ஸ் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. பாடம், ஸ்மால் கன்சிஸ்டன்ட் ஃபோக்கஸ் பீட்ஸ் பிக் இன்கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ். இன்று இரவு தூங்கும் முன் 17 செகண்ட்ஸ் உங்க கனவு நிஜமானதை ஃபீல் பண்ணுங்க. டைமர் வையுங்க. 3வது ரகசியம் உங்க மனசை தொட்டிருக்கும். ஆனால் 4வது, தடைகள் அல்ல படிக்கட்டுகள். ஆப்ஸ்டக்கிள் ரீஃப்ரேமிங். மார்க்கஸ் ஆரிலியஸ், ரோமன் பேரரசர் சொன்னார், தடையே வழியாகிறது. இந்த ஒரு வாக்கியம் புரிஞ்சா ஃபெயிலியரே இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ப்ராப்ளம்ஸ் வரது ஸ்டாப் பண்ணவில்லை, ஸ்ட்ராங் ஆக்கத்தான். ஜிம்ல வெயிட் தூக்குற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இப்ப நம்ம சமுதாயத்துல என்ன நடக்குது? சின்ன ப்ராப்ளம் வந்தாலே கிவ் அப் பண்ணிடுறாங்க. என் தலைவிதி, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இந்த எக்ஸ்கியூஸ்ல ஒளிஞ்சிக்கிறாங்க. உங்க கடந்த காலத்து பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு எப்படி உதவி இருக்கு? ஸ்டீவ் ஜாப்ஸை ஆப்பிள் கம்பெனியில இருந்து வெளியே அனுப்பினாங்க. அவர் என்ன பண்ணார்? அழுதாரா? இல்லை, பிக்சாரை உருவாக்கினார். பிறகு மீண்டும் ஆப்பிளுக்கு திரும்பி ஐபோன் உருவாக்கினார். நினைவில் வையுங்கள், எவ்ரி செட்பேக் இஸ் a setup for a comeback.
அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு ப்ராப்ளம் வந்தா இது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கு கேளுங்க. இப்போ கவனமாக கேளுங்க. இது உங்க வாழ்க்கையின் திருப்புமுனை. 5வது ரகசியம், எனர்ஜி வேம்பயர்களை விலக்குங்க. சுற்றுப்புறம் முக்கியம். ஜிம் ரோன் சொன்னார், நீங்கள் அதிகம் நேரம் செலவிடும் 5 பேரின் சராசரி தான் நீங்கள். இது 100% உண்மை. அதாவது நெகட்டிவ் பீப்புளோட இருந்தா உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகும். பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவர்களோட இருந்தா நீங்களும் சக்சஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஆனால் பாருங்க, பலர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ், நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளைனர்ஸோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் நான் முன்னேற மாட்டேங்கிறேன்னு புலம்புறாங்க. உங்க நண்பர்கள் உங்களை மோட்டிவேட் பண்றாங்களா இல்ல டீமோட்டிவேட் பண்றாங்களா? ஒருவர் ஆண்டர்பிரனராக விரும்பினார், ஆனால் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரிஸ்க் எடுக்காத, சேலரி வாங்கு சொன்னாங்க. அவர் சர்க்கிள் மாத்தினார், பிசினஸ் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணார். இன்று 50 கோடி கம்பெனி ஓனர். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளணும், யோர் நெட்வொர்க் இஸ் யோர் நெட் வொர்த். இந்த வாரம் ஒரு பாசிட்டிவ் பர்சனை சந்தியுங்க, ஒரு எனர்ஜி வேம்பயரை குறையுங்க. இதுவரை சொன்னது எல்லாம் வெறும் ஆரம்பம். இப்போ வரப்போறது 5 AM கிளப், கனவை நிஜமாக்கும் கோல்டன் அவர். ராபின் சர்மா கூறியது, உங்க காலை 5 மணிக்கு எழுந்தா உங்க வாழ்க்கை டாப் 5%ல வரும். இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கு. காலை 5 மணிக்கு பிரெயின்ல ஆல்ஃபா வேவ்ஸ் அதிகம். சப்கான்ஷியஸ் மைண்ட் மிகவும் ரிசெப்டிவ். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஃபாஸ்டர் மேனிஃபெஸ்ட் ஆகும். இன்றைய யூத் என்ன பண்றாங்க? இரவு 2 மணி வரை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு காலை 10 மணிக்கு எழுந்து ரஷ் பண்றாங்க. பிரைம் டைமை வேஸ்ட் பண்றாங்க. நீங்க காலையில எழுந்ததும் முதல் 1 மணி நேரம் என்ன செய்வீங்க? டிம் குக், ஆப்பிள் CEO, தினமும் 4:30க்கு எழுந்திடுவார். ஓப்ரா வின்ஃப்ரி 5:30க்கு. இவங்க பிஸி இல்லையா? ஆனாலும் காலை ரொட்டீன் மிஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, வின் த மார்னிங், வின் த டே, வின் யோர் லைஃப். நாளை காலை அலாரம் வையுங்க 5:30க்கு. ஜஸ்ட் 1 டே ட்ரை பண்ணுங்க. கடைசி ரகசியம், ஆனால் மிக முக்கியமானது, 21 டே நியூரல் ரீவயரிங். மூளையை மாற்றி அமைக்கும் அற்புதம். நியூரோ சயின்ஸ் நிரூபிச்சிருக்கு, 21 நாள் தொடர்ந்து ஒன்றை செய்தால் அது ஆட்டோமேட்டிக் ஹேபிட் ஆகிவிடும். உங்க மூளையே ரீவயர் ஆகும். எளிமையாக சொன்னால், 21 நாள் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்தா 22வது நாள் அது உங்க இயல்பாகிவிடும். எஃபர்ட் தேவையில்லை, நேச்சுரலா நடக்கும். பிரச்சனை என்னன்னா, மக்கள் 3 நாள் ட்ரை பண்ணிட்டு 4வது நாள் விட்டுடுறாங்க. இமீடியட் ரிசல்ட்ஸ் வரலன்னா குவிட் பண்ணிடுறாங்க. கன்சிஸ்டன்சி இல்லை. நீங்க எதையாவது 21 டேஸ் தொடர்ந்து செஞ்சிருக்கீங்களா? என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் 21 டேஸ் தினமும் 10 மினிட்ஸ் கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதினார். 22nd டே அவருக்கு அன்எக்ஸ்பெக்டட் ப்ரமோஷன், போனஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஃப்ளோ ஆக வந்தது. நினைவில் வையுங்கள், ஸ்மால் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லீட் டு ஸ்டன்னிங் ரிசல்ட்ஸ். இன்றிலிருந்து ஒரு சிம்பிள் ஹேபிட் சூஸ் பண்ணுங்க. 21 டேஸ் கமிட் பண்ணுங்க. கேலண்டர்ல மார்க் பண்ணுங்க. போனஸ் ரகசியம் சொல்றேன் கேளுங்க. தினமும் இரவு தூங்கும் முன், டுமாரோ வில் பி பெட்டர் தேன் டுடே. இந்த ஒரு வாக்கியத்தை 3 முறை சொல்லுங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் இரவு முழுவதும் சொல்யூஷன்ஸை தேடும். காலையில் எழுந்ததும் ஃப்ரெஷ் ஐடியாஸ் வரும். இது ஸ்லீப் ப்ரோக்ராமிங் டெக்னிக், மிகவும் பவர்ஃபுல். அப்பயானால் நண்பர்களே, நீங்க மாறினால் போதும், உங்க முழு வாழ்க்கையும் மாறும். இந்த 7 ரகசியங்கள் உங்க கனவை நிஜமாக்கும் மாஸ்டர் கீஸ். இந்த விதிகள் கேட்பதற்காக மட்டுமல்ல, செயல்படுத்துவதற்கு. ஆக்ஷன் எடுத்தால்தான் அட்ராக்ஷன் வேலை செய்யும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. நான் மாறுவேன் என்று கமெண்ட்ல எழுதுங்க. இந்த மாதிரியான மேலும் பல லைஃப் சேஞ்சிங் வீடியோக்கள் வரும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்க கனவு நிஜமாக ஆரம்பிக்கட்டும்.